புதியகம் வழங்கும் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2. இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தான். அதாவது இந்த ஈரோட்டுக்கும் எனக்கு வந்து ரொம்ப பந்தம் சொந்தம்னு நிறையவே இருக்குங்க. ஏன்னா என் சொந்தக்காரங்கள பாதி பேர் ஈரோட்டில் தாங்க இருக்காங்க. இந்த ஈரோட்டில் இருக்க ஒவ்வொரு சந்து ஒவ்வொரு ஏரியாவும் நான் போகாத இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஈரோட்டில் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2 நடக்கிறதுல வந்து எல்லாரோட எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2 ஈரோட்டில் நடக்க போகுது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓயாசிஸ் ரெஸ்டாரண்ட். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா உள்ள போகிறது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ உள்ள போகிறேன். என் பேர் கமலா, நான் ஈரோடில் இருக்கேன். பவளமணி, EPP நகர்லேருந்து வர்றேன். கேசவமூர்த்தி, நான் ஈரோட்லேருந்து வந்திருக்கிறேன். நான் சரஸ்வதி பாலமுருகன், இங்கே ஈரோட்லேருந்து தான் வந்திருக்கேன். என் பேர் சித்ரா, நான் இங்கே ஈரோடு வீரப்பன் சத்திரத்துலேருந்து வருகிறேன். சண்மோடி முத்துராமன், நான் அந்தியூர்லேருந்து வர்றேங்க. என் பேர் சுமதி ராமச்சந்திரன், கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வந்திருக்காங்க. என் பேர் கலானு. நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி புதியகம் சார்பாக ஈரோடு நடக்கிறனால அகைன் அவங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதற்கட்ட தேர்வு நடக்குது. இதுலேருந்து 10 பேர் தான் நம்ம ஜட்ஜஸ் செலக்ட் பண்ண போகிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருந்து ஜட்ஜஸ் எதிர்பார்க்க போகிறது டேஸ்ட் மட்டும்தான், தென் ப்ரெசன்டேஷன். ஸோ யார் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணி யாரோட ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோ அதில் 10 பேர் செலக்ட் பண்ணி அந்த 10 பேர் நாளைக்கு சமைப்பீங்க. அவங்களுக்கு 45 மினிட்ஸ் கொடுக்கப்படும். அந்த 10 பேர்த்தில் 3 பேர் செலக்ட் பண்ணுவோம். அவங்க தான் நம்ம ஈரோட சமையல் சக்கரவர்த்தி. ஸோ ஜட்ஜஸ்லாம் இன்வைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொண்டு வந்த ஃபுட்டெல்லாம் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு உங்களால் அழகாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா? புதியகம் வழங்கும் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2 அசோசியேட் ஸ்பான்சர் அலையன்ஸ் யூனிவர்சிட்டி எவரெஸ்ட் மசாலா, கிஃப்ட் ஸ்பான்சர் அட்லஸ் மாடலர் கிச்சன் ஷோரூம் கும்பகோணம், மொபைல் பார்ட்னர் கார்பன் மொபைல்ஸ், வென்யூ ஸ்பான்சர் ஓயாசிஸ் ரெஸ்டாரண்ட் ஈரோடு. ஓகே, ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிங்க கொண்டு வந்த ஃபுட்டெல்லாம். இப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப டெம்ட் ஆகுது. ஓகே, இன்றைக்கி யார் வேணால் செலக்ட் ஆகலாம். ஆனால் அதில் 10 பேர் தான் செலக்ட் ஆக போகிறீங்க. ஓயாசிஸ் ரெஸ்டாரண்ட்டோடைய சீஃப் செஃப்ஸ் வந்திருக்காங்க. மிஸ்டர் என் சீனிவாச பாபு, மிஸ்டர் கே பெரியசாமி, மிஸ்டர் எம் பாக்யராஜ். ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ் சார். ஓகே ஜட்ஜஸ் எல்லாம் ரொம்ப அழகாக சமைச்சு கொண்டு வந்திருக்காங்க. சாப்பிட்டு நீங்கள் மார்க் போடுங்க. ஸோ நான் அப்படியே நான் கொஞ்சம் நகர்ந்துக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். மிஸ்டர் ஜெயபிரகாஷ், என்ன பண்ணியிருக்கீங்க டிஷ் இப்போ? கரிசலாங்கண்ணி சப்பாத்தி சார், கரிசலாங்கண்ணி பூரி, ஓகே, பாவக்காய் மசாலா சட்னி, ஓகே, ஆனியன் சட்னி. இப்போ இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அது கொஞ்சம் இன்னும் சாஃப்டாக பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ஆயிலியாக இருக்குது. அது பிரேக்ஃபாஸ்ட்டா, லஞ்சுக்கா, டின்னருக்கா? பிரேக்ஃபாஸ்ட் சார். பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ ஆயிலியா? சரஸ்வதி பாலமுருகன், என்னென்ன டிஷ் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? கார்ன்ஃப்ளவர் அல்வா, ஓகே, பாசிப்பருப்பு சாதம், ராகி ஓமப்பொடி, ராகி நிலக்கடலை உருண்டை. ஓகே. இப்போ இந்த நிலக்கடலை வச்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா ராகியில்? ஸோ அது எப்படி பண்ணீங்க நீங்கள்? ராகி மாவை வந்து உப்பெல்லாம் எதுவும் போடாமல் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு தவாவில் போட்டு மெதுவாக 2-3 தடவை சுட்டு எடுத்து உள்ளே வேகிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு வேக வச்சு எடுத்து பிச்சு ஆற வச்சுடணும். கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போது மிக்சிக்கு அடித்து வச்சுட்டு நிலக்கடலையும் அடித்து வச்சுட்டு வெல்லமும் போட்டு அடித்து அப்புறம் 3ஐயும் தூக்கி கிரைண்டரில் போடணும். கிரைண்டரில் போட்டு சுட்டு எடுத்ததும் அது அப்படியே சாப்பிட்டுக்கும். 1 மாதம் ஆனாலும் கெடாது குழந்தைங்களுக்கு. இப்போ இந்த அல்வா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு. பட் அது சாப்பிட்டிங்கன்னா
நம்ம கம் இருக்குது தெரியுங்களா, அந்த 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 ஸ்மெல்லு மட்டும் அதில் இருக்குது. அது காரணம் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கீ ஆட் பண்ணியிருக்கலாம். முந்திரி, பாதாம், பச்சரிசி இதெல்லாம் போட்டு நெய்யில் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட அரிசியும் போட்டுடணும், பச்சரிசியும் போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதில் வெல்லம் போட்டு கலக்கி நம்ம செய்கிறது. இது வந்து பிராமின் ஸ்டைல் ஆஃப் குக்கிங். அது உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாத்திரம் முன்னாடி இருக்குது அப்படின்னோடனே இதில் சாப்பிட போகிறோன்னு நினைக்காதீங்க. மேலேருந்து பூக்கெல்லாம் உதிரிட்டு இருக்கு, அதில் தண்ணி போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு அவங்க கொண்டு வந்த ஃபுட்டை ஜட்ஜஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணி ஜட்ஜஸும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்லாம் போட்டுட்ருக்காங்க. உள்ளே ரொம்ப பரபரப்பாக ஒரு திருவிழாவும் நடந்துகிட்ருக்கு. அவங்களும் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, பட் நான் ரொம்ப கூலாக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு கூலாக இருங்க. ஓகே, ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். இது உங்கள் புதியகம் வழங்கும் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2. இது உங்கள் புதியகம் வழங்கும் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2. இங்கே சமைச்சு கொண்டு வந்தவங்கெல்லாம் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணி ஜட்ஜஸ் கொடுத்த ஜட்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மார்க் போட்டு அவங்களுக்கு கொடுக்குற கமெண்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துகிட்ருக்கு. ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தரும் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் முதல்ல ஒருத்தர் போனார், சப்பாத்தி டிஃப்ரெண்ட் கலரில் பண்ண ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணிட்டு அழகான கமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்டுருக்காரு. போய் பார்க்கலாம் வாங்க. சொல்லுங்கள், கமான். கருவேலங்கண்ணி கீரை. கருவேலங்கண்ணி கீரைலாம் இருக்கா? கருவேலங்கண்ணி கீரையை வந்து ஆஃப் பாயில் பண்ணி அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம சப்பாத்தி மாவு பண்ணது இல்லையா, அது கூட அந்த கீரையை மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா பிணைஞ்சு அப்போ எப்பயும் போல் சப்பாத்தியும் பூரியும் போல் செஞ்சுக்கலாம். இது எதுக்கு, என்ன இதுக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க? கருவேலங்கண்ணி வந்து ஹெட் பெயின், பாடி கொலஸ்ட்ரால் இது பண்ணுறதுக்கு, அல்சருக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் லீனாக இருக்கும்போது நினச்சிங்க நான் இந்த மாதிரி வந்து இப்போ டயட் ஃபுட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கேன்ட்டு. கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு வரப்போகிற ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், குண்டா வந்தால் நீங்கள் ஒல்லி ஆகிடுவீங்க. டயட் ஃபுட்லாம் கொடுத்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சமைச்சிருக்கீங்க. ஜட்ஜஸ் சூப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. செலக்ட் ஆகுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கம்பு கார லட்டு செஞ்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் வந்து கம்பு அவ்வளோக்கா எடுத்துக்க மாட்டாங்க, எப்படி செஞ்சாலும் அவங்க வந்து சாப்பிட போகிறதில்ல. அதனால் இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கம்புக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். சமோசாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி கம்புக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணதை வந்து கம்பில் பரட்டி அதை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். கம்பில் வந்து பி விட்டமின், இ விட்டமின்லாம் ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி உள்ள கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். கேரட் பீன்ஸ், பூண்டு இதெல்லாம் அதிகமாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இப்படி பண்ணி கொடுக்குறதுனால நல்லா சாப்பிடுவாங்க. என்னென்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி? நாங்கள் ராகி வடை செஞ்சுருக்கோம். ராகி வடை, ஓகே. ப்ரெஷர் கீரைங்க சார். என்னம்மா? ப்ரெஷர் கீரைங்க சார். ராகி வடை ஸ்ட்ரக்சர் ஓகே, பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் குக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட இனோவேஷனுக்கு பரவாயில்ல, ராகி வடை இஸ் பெஸ்ட். பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. என்ன பண்ணியிருக்கீங்க சார் இன்றைக்கி? பீட்ரூட் சேலட்டுங்க, ஓகே. அவல் பொங்கல், ஓகே. பப்பாளி அல்வா, ஓகே. சிறுதானிய கூழ், ஓகே. ஆம்லா குவாஷ். என்ன சார்? ஆம்லா குவாஷ். ஆம்லா குவாஷ், ஓகே. அவல் பொங்கல். இந்த ஃபுட்டு பார்க்கவும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. சமைக்காத உணவு அது. அவல் பொங்கல் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. வாழைப்பூ தோசைங்க, சிறுதானிய தோசை, செம்பருத்தி பூ தோசைங்க,
சட்னி வந்து திரிபலா சட்னி, எள்ளு சட்னிங்க, ஓகேங்க. நிலக்கடலை சட்னிங்க, தக்காளி குருமா. தக்காளி குருமா. அதில் வந்து புளி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? புளி இல்லைங்க, தக்காளி. புளிக்குதே. தக்காளி தான் புளிப்பாக இருக்காங்க. அதிகமாக தக்காளி இருக்குது. தக்காளி அதிகமாக இருக்கும். நல்லா இருக்கு. நீங்கள் கரெக்டாக இந்த போட்டிக்கு ஏற்ற நம்ம ருசி பாரம்பரிய உணவு மாதிரி அந்த காலத்து ஊரில் நல்லா பண்ணியிருக்கீங்க. சரிங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ. எல்லா ஐட்டமும் சேனக்கிழங்குல பண்ணியிருக்கேங்க. ஏன் எல்லா ஐட்டம் சேனக்கிழங்குல பண்ணியிருக்கீங்க? சேனக்கிழங்கு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ஈரோடு தான் வந்து தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சேனக்கிழங்குங்க. எம்மி எம்மி எம். பார்த்தீங்களா, சேனக்கிழங்குல எவ்வளோ அழகாக கார்னிஷ்லாம் பண்ணியிருக்காங்க. கலக்குறீங்க போங்க. அஸ்தல் பிள்ளையாக இருப்பீங்க போல இருக்கு. சொல்லுங்கள். ஈரோடு தான் வந்து ஃபஸ்ட்டு சேனக்கிழங்குலே லீடிங் ப்ரொடியூசர். ஓகே. ஸோ அதனால் ஆனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பொரியல் கூட்டு அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அதுலேயே வெரைட்டியாக செய்யலாம் அப்படின்ட்டு இது செஞ்சுருக்கேங்க. இது என்னது? சேனக்கிழங்கு ரோஸ்ட். எப்படி ஃபிஷ் ரோஸ்ட் மாதிரியே சேனக்கிழங்கு. நான் ஆக்சுவலி உண்மையை சொல்ல பண்ண தூரத்துலேருந்து பார்த்துட்டு இது ஃபிஷ்ஷோ அப்படின்னு நினச்சிட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இப்போ வெஜிடேரியனா நம்ம அந்த மாதிரி இது பண்ணி கொடுக்கலாம், ஏமாத்திடலாம். கரெக்டாக. இது தென் இது வந்து சேனக்கிழங்கு கோலா உருண்டை. உள்ளே வந்து எல்லா தானியெல்லாம் வந்து முளைக்கட்டி ஃப்ரை பண்ணி ஸ்டஃப் பண்ணியிருக்கேங்க. மேலே வந்து கவரிங்க்கு வந்து இந்த சேனக்கிழங்கு பேஸ். கலக்குறீங்க சான்ஸில். இது இது எல்லாம் நவதானிய மாவு எல்லாம் போட்டு சேனக்கிழங்கும் வேக வச்சு அதில் ரொட்டி மாதிரி பண்ணி உள்ளே வந்து கீரை மசாலா ஸ்டஃபிங். ஓகே, சூப்பர். இது என்னதுங்க? இது உள்ளே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்டஃபிங். மேலே வந்து சேனக்கிழங்கை வேக வச்சு அதை டவ் மாதிரி பண்ணி அது கூட மில்க் பவுடர் மைதா லைட்டாக பேஸ்க்காக மிக்ஸ் பண்ணி. குலோப் ஜாமுன் கிடையாது? குலோப் ஜாமுன் உள்ளே ஸ்டஃப் பண்ண ட்ரை ஃப்ரூட் ஸ்டஃப் பண்ண யாமில் செஞ்ச குலோப் ஜாமுன். பார்க்கும் போதே பயங்கரமாக ஏதோ சாலடு அந்த மாதிரி பண்ணியிருக்கும் போல் தோணுது. தயிர் வடைங்க. தயிர் வடை, வாழைப்பூ தயிர் வடை. ஓகே. அது வந்து சாமை அரிசி பொங்கல் சாம்பார். டேஸ்ட் வைஸ் குட். எல்லாருமே அதான் செய்கிறீங்க. இப்போ நம்ம குழந்தைங்க வீட்டில் சாப்பிட்லங்கிறீங்க. அவங்களுக்கு அந்த அப்பியரன்ஸ் இருந்தால் தானே சாப்பிடுவாங்க. சரி, சாப்பிட்டு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க மறுபடியும் கேட்டு சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைங்கள நம்ம சாப்பிட்ற அளவுக்கு அட்ராக்ட் பண்ணணும். நம்ம ஊரில் கிடைக்கிற எள்ளு, நிலக்கடலை, அப்புறம் வந்து சிக்கன் வந்து வாங்கி நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு பூண்டு மட்டும் போட்டு வறுத்துருக்கிறேன். நம்ம ஊரில் செய்கிற நல்லெண்ணெய் பூண்டு மிளகு குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடும். உங்களோட சிக்கனில் வந்து கார்லிக் பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க. ஆனால் வந்து அது கசப்படிக்குது. கார்லிக் வந்து கொஞ்சம் நிறைய போட்ட மாதிரி தெரியுது. காரம். கோதுமை ரவை பாதாம் கேசரி. அது கோதுமை ரவை வந்து நம்ம நெய்யில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாதாம் நைட்டே ஊற வச்சு மிக்சியில் அதை அரைச்சி அதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நெய் ஊற்றி நம்ம எல்லாமே போட்டு சுகர் ஆட் பண்ணி தாளிச்சிடணுங்க சார். அது குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, தேங்க்யூ சார். பேர் வந்து மால்புரான்னு சொல்லுவாங்க. இது வந்து மைதா மாவில் பண்ணுறது. ஆக்சுவலாக நான் மைதா மாவில் பண்ணல. மைதா மாவு நம்ம எடுத்துக்கூடாது, அதிகமாக எடுத்துக்கூடாது, ஏன்னா டைஜஷன் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கோதுமையில் செஞ்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு ப்ளஸ் எக் யோக்கு, ஒயிட் யோக் மட்டும் போட்டு பண்ணியிருக்கிறோம். தோசை ஊற்றினா எப்படி அவ்வளோ தண்ணி இருக்கும், அந்தளவுக்கு தண்ணியாட்ட ஊற்றிக்கணும். ஊற்றி அதுக்கப்புறம் இது எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுத்து அதுக்கு முன்னாடி இந்த சுகரை வச்சு கீ ரெடி பண்ணிக்கணும். இந்த ஜீரோ சொல்லுவாங்க அது ரெடி பண்ணி ஸோ அது ஊற்றி வச்சுக்கணும். அது இது எடுத்துகிட்டு அது ஊற்றி வச்சிட்டோம்னா அப்படி இது ஊறிட்டே இருக்கும். ஸோ அது கட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது குழந்தைங்க சாப்பிட்றத மெயினாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் இந்த ப்ரெசன்டேஷன் மட்டும் வேறு ஒரு ஏதோ பாத்திரத்தில் வேறு பிளேட்டில் இது பண்ணி தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ஃபீஸ்ட் மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. பீஸ் புலாவ், பட்டாணி புலாவ் நல்லாயிருக்கு. அதோட கலர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குங்க. எதுங்க? பிரியாணிக்கும் புலாவுக்கும் வித்தியாசம் அந்த கலர்லேயே காட்டலாம். சிறுதானிய பணியாரங்க. 7 வகை தானியங்கள் அதில் கலந்துருக்கிறேன். செட்டிநாடு பலகாரங்களா? கருவேப்பிலை குழம்பு. கருவேப்பிலை குழம்பு. சரிங்க. சுண்டக்காய், கறி சுண்டக்காய் குழம்பு. சரிங்க. தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கு கிட்டடுங்க. ரைத்தா வந்து நிறைய உப்பு போட்டிங்க. உப்பு? ஆமாம், உப்பு நிறைய இருக்குது. இதில் வந்து பட்டை கிராம்போட குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது பிரியாணியில். அதிர்சங்க. அதிர்சம், ராகி லட்டு. அதிர்சம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சீக்கிரம் வந்து அந்த உங்களுக்கு பார்த்தோன்னே மேலே வந்து வெந்த மாதிரி தெரியும். அதிர்சமும் குலோப் ஜாமும் எப்படி அப்படி தான். என்ன பண்ணியிருக்கீங்க? பேக்கிங்
இல்லை என்னம்மா ஸ்டஃபிங் வச்சுருக்கீங்க? வெங்காயம், தக்காளி, மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கொடுத்து வணக்கி ஆனியன் வணக்கி என்னென்ன மசாலா போட்டிருக்கீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகே, பட்டை கிராம்பு பொடி, ஆனியன், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வணக்கி தவாவில் வச்சுட்டு மைதா மாவு வந்து சுடுதண்ணி வச்சு லைட்டாக பிசைஞ்சு அதை பரத்தி தவாவில் போட்டு லைட்டாக டிப் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம அதை வச்சு ஸ்டஃப் பண்ணி தவாவில் போடுறது. எக் ஆட் பண்ணிருக்கீங்களா? எக்கு குழந்தைங்களுக்காக வெள்ளை கலரில் அல்வா பண்ணியிருக்காங்க. அது என்ன அல்வான்னு தான் நான் கேட்கணும். ஹாய். ஹாய், வணக்கம். சொல்லுங்க என்ன சமைச்சிருக்கீங்க? பாசிப்பருப்பு சாதம், கார்ன்ஃப்ளவர் அல்வா. ஏன் வெள்ளை கலர் அல்வா? சொல்லுங்க. ஆமாம், ஃபுட் கலர் எல்லாம் எதுவுமே போடாமல் ஒரு அல்வா. அப்புறம் ராகி உருண்டை, ராகி மாவு, ஓம் பொடி. அதாவது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் போகிறதுங்க எல்லாம் 2 சுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் ஆக வாழ்த்துக்கள்ன்றேன். ஆனால் 10 பேர் தான் செலக்ட் ஆக போகிறாங்க. செலக்ட் ஆகாதவங்களாம் தயவுசெய்து கேட்டு நடிச்சிடாதீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு சார், பிங்க் கலரில் வச்சுருக்கீங்க. வாட் இஸ் தட்? பிங்க் கலரில் என்னமோ இருக்குது, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு. பீட்ரூட் பச்சடிங்கம்மா. பச்சடினா என்ன இது பண்ணியிருக்கீங்க? பீட்ரூட்டு, இஞ்சி சாறு, எலுமிச்சஞ்சாறு, தயிர், ஓகே, மிச்சர் இதெல்லாம் கலந்தது. இது எதுக்கு போட்டு சாப்பிடுவாங்க? இது பச்சடி அப்படியே சாப்பிடலாம். தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் ஷூட் ஆகும். இது என்னது? அவல் பொங்கல். அவலில் பொங்கல். எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபுட்டு சமைச்சிருக்காங்க. அதாவது இவங்க சமைச்ச ஃபுட்டில் டேஸ்ட்டு அப்படின்றத விட என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஆரோக்கியம் இருக்கணுன்றதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் புதிய வழங்கும் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2. இது உங்கள் புதியகம் வழங்கும் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2. ஓகே, இந்த பிரம்மாண்டமான சீசன் 2ஓட அதாவது ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நடந்து முடிச்சுது முதற்கட்ட தேர்வு. ரொம்ப ரொம்ப அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. நானும் நிறையா ஃபுட்டெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. செஃப், தேங்க்யூ ஸோ மச். ரிசல்ட் நான் வாங்கிக்கிறேன். ஆனால் நீங்கள் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்காக 10 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கு ஒரு சின்ன மெமெண்டோ. புதியகம் வழங்கும் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2ல் இன்னைக்கு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணல 10 பேரை நம்ம ஜட்ஜஸ் கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி என் கையில் கொடுத்துறாங்க. ஜட்ஜஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு 10 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட் என் கையில் இருக்குது. இந்த 10 பேர் தான் நாளைக்கு காம்படிஷனில் வந்து சமைக்க போகிறீங்க. அதில் 3 பேர் செலக்ட் பண்ண போகிறோம். அவங்க தான் நம்ம ஈரோடோட சமையல் சக்கரவர்த்தி. அந்த 3 பேர் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் 10 பேர் வாசிச்சாகணும். ஸோ வாசிச்சிடலாமா? ஓகே, வாசிச்சிட்றேன். பவளமணி 31, கோமதி 19, கமலா குமணன் 18, சந்திரபிரபா 7, சந்துரு 4, மோகன்குமார் 21, சுமதி ராமச்சந்திரன் 20, சரஸ்வதி அசோகன் 16, பர்ஜானா 9 பேர் வந்துட்டாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க. அவங்க பேர் வாசிச்சிடலாமா? இவ்வளோ பொறுமை இருக்க மக்களுக்கு வந்து இன்னும் நான் பொறுமை சோதிக்க விரும்பல. ஸோ லாஸ்ட் பேர் படிச்சிடுறேன். 02, சரஸ்வதி பாலமுருகன். செலக்ட் ஆன இந்த 10 பேர் தான் செகண்ட் லெவலில் சமைக்க போகிறாங்க. எல்லாருக்கும் வெரி ஆல் த பெஸ்ட். ஓகே, இந்த 10 பேரை செலக்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் நமக்கு பேக் போனாக இருக்க ஸ்பான்சர்ஸாக கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அசோசியேட் ஸ்பான்சர் அலையன்ஸ் யூனிவர்சிட்டி எவரெஸ்ட் மசாலா, கிஃப்ட் ஸ்பான்சர் அட்லஸ் மாடலர் கிச்சன் ஷோரூம் கும்பகோணம், மொபைல் பார்ட்னர் கார்பன் மொபைல்ஸ், வென்யூ பார்ட்னர் ஓஎஸ்எஸ் ரெஸ்டாரண்ட் ஈரோடு. ஓகே, இது உங்கள் புதியகம் வழங்கும் நம்ம ருசி சமையல் சக்கரவர்த்தி சீசன் 2.